ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குருவுடன் தொடர்பு பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்குது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்றீங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் பலவிதமான கஷ்டங்கள் நீங்கி வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்க போகுது. அது முக்கியமாக இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வாழ்க்கையில் வீசக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க. பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகுதுங்க. ஆனால் இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தத்துவத்தில் வரக்கூடிய ஒரு ராசி. எதையுமே ஒரு வேலைகளை செய்யணுன்னாக்கா அந்த வேலைகளை செய்து முடித்துட்டு தான் அடுத்த வேலையை பற்றி சிந்திப்பாங்க. காலங்கள் பார்க்காம வேலைகளை முடிக்கிற வரலும் வேலை மேலேயே தொழில் மேலேயே அதிகமான நாட்டம் கொண்டுள்ள நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களாக இருந்துட்டு இருப்பாங்க. அதே வேளையில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் கோபம் நிறைந்த நபர்களாகவும் இருப்பாங்க. யாரோட சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. தான் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதையே செய்து நினைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை நிகழ்வுகளை எண்ணும் போது இந்த 2025ஆம் ஆண்டுக்கு முன்பாக பார்த்துங்க. கடந்த ஒரு 2023, 24 இந்த 2 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருக்கும். ரிஷபராசிக்கு பல்வேறுபட்ட கஷ்டங்கள், தொழில் தடை, வருமான குறைபாடு, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், வழக்குகள், இது மாதிரியான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்குலேருந்தே ஒரு அதிர்ஷ்ட காத்து உருவாயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புங்க. அது மட்டும் போதாதுன்னு இந்த மாத காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் தனஸ்தானத்தில் உங்களோட ராசிநாதனான சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்பு. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். முக்கியமாக பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேர காலகட்டத்தில் அதிகமான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். வீடு மனை வாசல், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இந்த மாதத்தில் இருந்துட்டு இருக்குன்றீங்க. முக்கியமாக இந்த டாக்குமெண்ட் ஒருவேளை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களாக இருந்துட்டுருக்கீங்கன்னாக்கா வெகு நாட்களாக கடந்த ஒரு 5-6 வருடமாக விற்கப்படாத ஒரு நிலங்கள்லாம் இந்த நேர காலகட்டத்தில் விற்று தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுங்க. வழியினே இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு வேணும் உனக்கு வேணுன்ற மாதிரி முழுமையாக விற்று தீர்த்துருவாங்க. பழைய கடன்களை எல்லாமே அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எங்கிறது தான் இந்த நேரத்தில் இதான் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அமைப்பு. இந்த நேர காலகட்டத்தில் இந்த அளவுக்கு பணம் வருவாய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அதே வேளையில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் பண வருவாய் வருமானம் அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த மாத காலகட்டத்தில் எங்கிருந்தோ என்னைக்கோ ஒரு செய்த உதவி, என்னைக்கோ செய்த ஒரு செயல், என்னைக்கோ செய்த ஒரு தொழிலுக்காக பண வருவாய்கள் வெகு நாட்களாக கொடுக்காமல் இருந்த வராமல் இருந்த பணங்களானது இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யோகங்களாக இருந்துகிட்ருக்கு. பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இந்த நேர காலகட்டத்தில் கலியுகத்தில் ஒரு மனிதனுக்கு பணம் இல்லையேல் இந்த உலகத்தில் பிணம் அப்படின்றது இந்த உலகத்துக்கு இது சமமாக இருக்குன்றீங்க. இப்போ பணத்தின் அருமையை உணர்ந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பணம் பல வழியிலிருந்து உங்களுக்கு உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த பணத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்றதுக்கு சரியான விதத்தில் முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் போட்டு நீங்கள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி பணம் வருதுன்னு எடுத்துகிட்டு செலவு பண்ணிவிட்டு அடுத்த காலகட்டத்தில் சிந்திக்கக்கூடாது. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்களே உணரக்கூடிய ஒரு சக்திகள் உருவாகும். அதனால் இந்த மாத காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த பண வருவாய்களை வச்சு ஒரு மிகப்பெரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வாய்ப்புகளோ அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சுபகாரியங்கள் இந்த மாத காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியும் தொடங்க போகுது அல்லவா? அப்போ இந்த நேரத்தில் திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தால் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் குடும்பத்தில் ஏதோ சும நிகழ்வு செய்ய போகிறீங்க, வீடு மனை வாசல் வாங்க போகிறீங்க, வீடு மனை வாசல் கட்ட போகிறீங்க, உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எது இருந்தாலும் இந்த மாதகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுதுங்க.
அதனால் குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க, 4 பேரை அழைத்து விருந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையான இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வழக்குகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. என்றைக்கோ ஒரு சில பிரச்சனைகளுக்காக வழக்கு விஷயங்களை சிந்தித்தவங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் வழக்குகளிலிருந்து வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது சனி பகவானை இந்த சனி பகவான் லாபஸ்தானத்துக்குள்ள தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். புதிய தொழில் தொடங்குறது, உத்தியோகம் பார்ப்பதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டுருங்க. முக்கியமாக தனியார் துறை வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நிறுவனத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு துறையில் வேலை பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டம், பதவி, புகழ், கௌரவம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு விதிங்க. அதே போல் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயம் பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் விவசாயத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெற போகுது. அதுவும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு வண்ண நிறத்தினால ஆதாயங்கள் பெற போகிறீங்க. விவசாயத்தில் மிளகாய், வெங்காயம் இந்த மாதிரியான சிவப்பு வண்ண பொருட்கள் ஏதாவது விளைவிக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக உருவாக போகுது அப்படின்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் வீடு மனை வாசல் வாங்குறதுக்கான யோகமும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. புதுசாக ஏதாவது வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருக்குது. திருமணமே நடக்கலை சார் எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வெகுநாட்களாக ஒரு பையனையும் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கோம் சார், ஆனால் எங்கள் இருவர் குடும்பத்தில் பேசணும் அப்படின்னாக்கா தடையாயிடுன்றனால நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் இரு வீட்டார் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் உருவாகுதுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எதுவும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கல்வியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னதான் படித்தாலும் எனக்கு படிப்பு கல்வி நிற்க மாட்டேங்குது சார், மனசுலேயே நிற்க மாட்டேன்றது, ஒரு ஞாபக மறதிகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மன விரக்தியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நினைவாற்றல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். படிப்பில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். படிப்புக்காக ஊரை விட்டு வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கான அமைப்புகள் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் பத்திரப்பதிவு, எழுத்துறையில் பயணிக்கக்கூடிய அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர், புகழ், கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த மாதத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த அரசானது நிகழ்த்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இது மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு சில திருத்தங்கள் செய்து மக்களுக்கு பயனுள்ள வரையில் ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்புகள் உருவாக போகுது அப்படின்ட்டு விதிங்க. அதே போல் எதிரி வழக்கு சண்டைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். எதிரி தொல்லைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரம் சொல்லக்கூட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய காலகட்டத்திலேருந்து 2026ஆம் ஆண்டு டிசம்பர் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. இந்த உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு உங்களோட தொழில் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம், புதிய தொழில் தொடங்கலாம், உத்தியோகம் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு அடுத்ததாக என்ன உங்களோட வளர்ச்சிக்கு தேவையோ அதெல்லாம் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும்ன்ற விதிங்க. இப்போ லாபங்களுக்கு எந்த விதையும் குறைகள் இருக்காது. நீங்கள் பல பேருக்கு கொடுத்து வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே நேரத்தில் பணங்களை யாருக்கிட்டையும் கொடுத்து வட்டிக்காக கொடுத்து மட்டும் வாங்கிட வேண்டாம். வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிறந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசியானது ரிஷபராசியாக வருது. ராசிக்கு 6ஆம் இடம் உங்கள் ராசிநாதனாக வராருங்க. அப்போ நீங்களே கொடுத்துட்டு அதை பணமே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகலாம். ஆனால் பணம் யார்கிட்டையும் கொடுத்துறாங்க, அசட்டில் போட்டு வைங்க, அழியா சொத்துக்களில் போட்டு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு விதிங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க, இந்த 2026 டிசம்பர் காலகட்டம் வரலும் ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபட செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி தேவியாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் இந்த நேரத்தில் வலிமை பெற்றிருக்கிறதுனால சுக்கிரனின் ஸ்தலமான கஞ்சனூர் போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அல்லது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துட்டு அவர் வழிபாடு வெள்ளிக்கிழமை என்று போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா பணம் பல வழியிலிருந்து வரும். உங்களுக்கு அந்த தெய்வத்தின் அனுகிரகமானது முழுமையாக கிடைக்கிறத பார்க்க முடியுன்றீங்க.
மற்ற அந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் மிக அருமையான முறையில செயல்பட போகுது. 25 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலம். எப்படி ஒரு 2.5 வருடங்களுக்கு எப்போதுமே ஒரு துன்பம், ஏதாவது ஒரு துயரங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி தேடி வரும். அதை நினைச்சு நீங்க உங்களை விட்டு எங்கேயாவது போய் நம்ம போயிடணும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில வாழ்றதுக்கு நம்ம இவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில போயிடணும் அப்படின்லாம் நீங்க சில காலங்கள்ல நினைத்தது உண்டு. ஆனா இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய இந்த 25 நாட்கள்ல உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குருவும் சுக்கிரனும் உங்களுடைய தனஸ்தானத்துல மிக அருமையாக வீற்றிருக்க போறாங்க. அந்த தனஸ்தானத்திலிருந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய பணம், பொருள், நகை, ஆபரணங்கள் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர் ராஜயோகங்கள், திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆபீஸ்ல இருந்தே பிளைட்ல போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. இதனால் வரைக்கும் அந்த அலுவலகத்துல பெருமளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாத இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திடீர்னு இருந்தாப்புல ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அந்தஸ்து, இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு தருணம். வேலையே இல்ல, ஒரு வருமானத்திற்காக மிக பெரிய அளவுல கஷ்டப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 25 நாட்கள்ல கிட்டத்தட்ட முதல் 10-15 நாட்கள்லயே அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது மிக அருமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இத்தனை நாள் காத்துட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். எங்க உங்களுக்கு வேலையே கிடைக்காம நீங்க உங்களுடைய படிச்ச படிப்புக்கு தகுதிக்கு குறைவாக நீங்க வேலைக்கு போயிடுவீங்களோ அப்படின்னு நினைச்ச இந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரியான, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை நீங்க அடையாளம் காணுவதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய மன வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த முதல் திருமணத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திலேயே தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த 6 மாதத்துல ஒரு மிகப்பெரிய அளவு பண நெருக்கடிகள், அப்படியே குடும்ப உறவுகள் நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் என்னைக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு வந்ததோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் இருந்திருக்கும். அந்த வேலை இழப்பின் மூலமாக ஒரு பண நெருக்கடிகள். திருமணமான தம்பதிகள் முதல்ல எப்படி இருப்பாங்க, ஒரு வருமான நெருக்கடி இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயா என்ன வாங்கணுமோ அதை நினைச்சு வாங்கி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமை இல்லாது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சிக்கனத்தை கடைபிடித்து அந்த சிக்கனத்துல எந்த இடத்துல எந்த செலவு பண்ணணும் இப்படி யோசிச்சு நம்ம ஒரு புது திருமண வாழ்க்கையை நடத்தும் போது அங்க ஒரு வெறுப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வந்திருக்க கூடும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஒரு புது மாற்றத்தினால உங்களுக்கு வேலையே சில சமயம் மாறலாம், இல்ல இருக்கின்ற வேலையிலேயே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் அதிகப்படியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதனால பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்கள் பெற போறாங்க. புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு புது அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில அந்த தொழில செய்யணும் அப்படின்ற ஆசை இவர்களுக்கு கிடையவே கிடையாது. எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் ஒரு நளினமாக, ஒரு நேர்த்தியாக, மிக அழகாக, ஒரு டிரான்ஸ்பரண்டாக வேலை செய்யக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு நாள் பொழுது கூட நல்ல நம்ம தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்காது. ரொம்ப வருடம் கழிச்சு, இது சின்ன வயசு ஆசையே சொல்லலாம், ஒரு ஆள் மனதுல இருந்த ஒரு சந்தோஷம், ஒரு எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு இந்த 25 நாட்கள்ல நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சின்னதா ஒரு பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியாக ஒரு சிறிய அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல முழுமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில ஒரு பக்கம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்தாலும், ஒரு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்தாலும், சிலரது ரிஷபராசி என்பர்களின் வாழ்க்கையில திருமண வாழ்க்கைன்றது இருக்கவே இருக்காது. எவ்வளவோ நான் நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கேன், எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, ஆனா
வயது என்னமோ 30 வயதுக்கு மேல ஆகுது, எங்களால திருமணம்ன்றது எங்களால ஒரு கிடைக்காத ஒரு வரமாக தான் இருக்கு. எனக்குன்னு ஒரு துணைவியார் இல்ல, எனக்குன்னு ஒரு பார்ட்னர் இல்ல. இந்த மாதிரியாக தன்னுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 25 நாட்கள்ல உங்களுக்கு பிடித்த ஒரு வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடித்த வரனோ இல்ல உங்களுக்கு தேவையான சில வரன்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த நேரத்துல வரக்கூடிய வரன்களை நீங்க சம்மதித்து அந்த திருமண முயற்சிகளை நீங்க எடுக்கும் போது இந்த வாழ்க்கையாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். இரண்டாவது திருமணம் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள், மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான யோகமான ஒரு காலகட்டத்துல நாங்க இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கலாமா, ஏன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் இந்த மாதிரியாக என்னை விட்டு பிரிந்தோ இல்ல இறந்தோ ஏதோ ஒரு உறவுகள் பிரிவுகள்னால இருக்கிறோம், அந்த மாதிரியான இருக்கிற இடத்துல நாங்க இந்த மாதிரியாக திருமணம் செஞ்சுக்கலான்னு கடந்த ஒரு 3 மாசமாக ஆசையா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைகளினுடைய பராமரிப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இப்ப எடுக்கக்கூடிய ஒரு முடிவுல. அதனால அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நாங்க அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக அந்த இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இந்த அளவுக்கு இருக்க போகுது. ஏன்னா முதல் திருமணத்துல நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு திடீர் விபத்துகள் மூலமாக, திடீர் ஒரு துர்மரணங்கள் மூலமாக நீங்க உறவுகள் எல்லாம் பிரிஞ்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். அதான் அந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த 1.5 வருடத்துல அனுபவிக்காத துன்பங்கள் கிடையாது. எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும், எந்த இடத்துல துன்பங்கள் வரும், அதை கண்டு நீங்க ஓடிக்கிட்டே தான் இருந்தீங்க. ஒரு இடத்துல நிலையா இருந்து நம்ம நிம்மதியா வாழ்ந்தோம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல கிடையாது. இந்த 25 நாட்கள்ல உங்களுக்கு தேவையான அமைப்புகள், உங்களுக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைன்றது உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம், நீங்க அதனோடு சேர்ந்து பயணிப்பதற்குண்டான ஒரு நேரம். இந்த கட்டத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெற்று ஒரு நல்ல ஒரு அடையாளம், சமுதாயத்தில் ஒரு அடையாளம் காணக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் மாற போறீங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுயஜாதகத்துல இந்த மாதிரியாக குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, கஜலட்சுமி யோகம் பெற்ற அந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. அப்ப ரிஷபராசி, வலித்தாலும் வாழ்ந்து விடுவோம், அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஒரு நாள். நாம் தன்னம்பிக்கைக்காக, இந்த நாள் மட்டுமில்லைங்க, என்னாலும் தன்னம்பிக்கையாக அமையட்டும் என்ற ஒரு பணிவோடு எந்த நாளும் தன்னம்பிக்கையாக வாழட்டும், அது தொடரட்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி. இந்த நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, தனத்தை நம்பிக்கையா இருக்கணும், தானியத்துல நம்பிக்கையா இருக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுல நம்பிக்கையா இருக்கணும், ஒரு வசந்த காலத்தை வர்றதுல நம்பிக்கையா இருக்கணும். எல்லா வரைக்கும் டோட்டலா தேர் இஸ் கால்ட் அல்டிமேட் சரண்டர் சொல்லுவாங்க. அப்ப எல்லா சரண்டர்லயும் நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு புகழ்? ஏன் தான் உண்டு தான் வேலை உண்டு, பேச்சை குறைச்சிருவீங்க. 2க்கு 5 புதன் நல்லா இருக்காரு, 2க்கு 5 புதன் நல்லா இருந்தாலும் பேச்சை குறைச்சிருவீங்க, அமைதியினுடைய சுரூபத்தில் வந்துடுவீங்க. அமைதியா இருந்து சாதிக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்கு. இது என்ன பீட்டுன்னா, உங்க ராசிலேயே ராசிநாதன் இருக்கார், உங்க ராசிலேயே ராசிநாதன் இருக்காது. அப்ப ராசிநாதன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலம், பலவீனத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பலத்தை கொடுத்துருவாரு. அப்ப சுக்கிரன் கண்டிப்பாக உங்க ராசிநாதன் உங்க வீட்டில் இருக்காரு. உங்க இதுல என்ன, ராசிக்கு 2ஆம் இடம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு, எந்த இடம் கெட்டு போனாலும், கெட்டு போகாவிட்டாலும் 2க்கு 5 இடம் கெட்டு போகக்கூடாது. அப்ப 2க்கு 5 கெட்டு போகவிட்டாலும் நல்ல நட்பு கிரகமா இருக்கணும், பகை கிரகமா இருந்தாலும் சாரமாத நட்பு சாரமா இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தா தான் அந்த 2க்கும் 5 இடம் ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும், நல்ல ஒரு செல்வாக்கை கொடுக்கும், நல்ல ஒரு சொல்வாக்கை கொடுக்கும். ஆனா உங்களுக்கு இப்போ 2க்கு 5 புதன், சூரிய புதன் ஆதித்யோடு சேர்ந்திருக்காரு. அப்ப 3ஆம் பாவத்தில் இருக்காரு. சூரியன் வைராக்கியத்துக்குரியவர், வன்மைக்கு உரியவர்,
வலிமைக்கு உரியவர், தைரியத்துக்கு உரியவர், எல்லாமே தாண்டவம் ஆடக்கூடியவர். அப்படிப்பட்ட புதனோடு சேர்ந்திருக்கும் போது இந்த உங்களுக்கு ஓரளவுக்கு சுக்கிரனுக்கு பகையா இருந்தாலும் அந்த பாவக தன்மைக்கு உரிய காரணத்தை, அந்த பாவக தன்மைக்கு உரிய நேரத்தை, அந்த பாவக தன்மைக்கு உரிய நன்மையை கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அடுத்து வந்து செவ்வாய் உங்க ராசிக்கு 5ல செவ்வாய். அப்ப ராசிக்கு 5ல செவ்வாய் காதல் வயப்படுறது இருக்குது, அதுக்கடுத்து அன்பால வயப்படுறது இருக்குது, பண்பால வயப்பு இருக்குது, சண்டை சச்சரவுக்கு இடம் இருக்குது, போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் கன்னி செவ்வாய் இருக்கும்போது எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கான பர்சன்டேஜ் தான் அதிகம். கன்னி செவ்வாய் வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கான பர்சன்டேஜ் தான் அதிகம். அதனால ரொம்ப எச்சரிக்கையானோம். இந்த கலி யுகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால, ஏற்கனவே செவ்வாய் சுக்கிரன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கலிகாலமாக மாறிவிட்டது. அப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது சுக்கிரன் வந்து செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, உங்க ராசிக்கு சனி வக்கரத்தில் இருக்காரு, 11ல் இருக்காரு, ராகு 10ல் இருக்காரு. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தர்ம அதாவது ப்ரொபோஷனல் ஜாப்ல இருக்காரு. அப்போ ஜாப்ல இருக்கும்போது அவருக்கு வேண்டியது செய்ய தான் செய்வார். ஓகே, அதனால ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் என்னென்ன இருக்குது, உங்கள் தசா புத்தி என்ன செய்யுது, உங்களுக்கு இப்போ சிம்ம லக்கணமாக இருந்தால் என்ன பண்ணுறது, ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்கணமாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்கணம்னா ஒரு 50%, பார்த்தீங்களா? அப்போ தனுசு லக்கணம்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ பகை சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தால் கேர்ஃபுல்லாயிரு. நன்மை சம்பந்தப்பட்ட நட்பு சம்பந்தப்பட்ட லக்கணமாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாயிரு. ஃப்ரீயாக என்னென்ன, அகலக்கால் வைக்காம தொழில் எடுத்துக்க. ரிஷபராசிக்காரவங்களுக்கு புதிய தொழில் என்ன வேணாலும் ஆரம்பிக்கலாம், எக்ஸப்ட் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட சூரியன் சம்மந்தப்பட்டவங்க பாவி, அது இருக்கக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய தொழில் ஹெல்த் இருக்குது, லேடிஸுக்கு வேண்டிய தொழில் அத்தனை தொழில் இருக்குது, பெண்கள் சம்மந்தப்பட்ட அடுத்த தொழில் இருக்குது, பேக்கரி இருக்குது, ஜவுளி இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, இனிப்பு சம்மந்தப்பட்டு இருக்குது, வெளிநாடு இருக்குது. பார்த்தீங்களா? வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 3க்குரிய சந்திரன் உச்சம், அப்போ ரோகிணி உச்சம், அப்போ ரோகிணியில் இருக்கார் உச்சத்தில், மிருகசீரத்தில் இருக்கார், கிருத்திகை 2, 3ஆம் பாதத்தில் இருக்கார், அப்போ நட்புப்பட்ட கிரகத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் உச்சத்தில் இருக்கும்போது வெளிநாட்டு போகக்கூடிய அந்த தசாபத்தி நடந்தால் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். ஏற்கனவே நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கட்டான். எனவே கவனமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மேற்கொண்ட லக்கணத்தை தவிர இந்த மாதத்தில் என்ன பண்ண போகிறோம்? இப்போ சுக்கிர திசையில் சனி புத்தி வந்தால் அப்போ 2 மாதத்துக்கு மேலே ஒரு அந்தரம். ஏன்னா அந்தரம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். மாத பலனில், இந்த மாத பலனில் கேதுவோ செவ்வாயோ இல்லை சூரியனோ இதனுடைய தசாபுத்திலாம் ரொம்ப கம்மி. இந்த தசாபுத்தி கம்மி. ஆனால் மற்ற தசாபுத்திகளுடைய அந்த அதிகமாக வரும்போது உங்களுடைய லக்கணத்தை ஒட்டி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் மிக அதிகமான நன்மையை கொடுக்கும். ஆக கண்டிப்பாக ரிஷபராசினருக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலனையே கொடுக்கும் என்று சொல்லலாம். வக்கரம் ஒர்க் ஆகாது, சனி வக்கரம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏற்கனவே நான் சனி வக்கரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் நேரத்தில் பண்ணியாச்சு. மற்ற வகையில் கோச்சார பலன் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். கோச்சார பலன் உங்கள் வாழ்வை கொஞ்சம் செழிக்க வைக்கும். கோச்சார பலன் ரொம்ப கண்ணு மூடிட்டு போயிடக்கூடாது. என்ன சார், ஏன்னா அந்த இருக்கக்கூடிய 3 பேருமே பாதிகள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதில் கிருத்திகையும் சரி ரோகிணியும் சரி அவங்களாம் மோசமானவங்க உங்கள் ராசினால சுக்கிரனுக்கு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம். அப்போ பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அஸ்வினி கிருத்திகை முருகன் கிருத்திகையும் சரி, ரோஹிணிக்கு அம்பாலும் சரி, மிருகசிரிசும் சரி, இந்த 3 வழிபாடுகளை பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு முத்தான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.